யூதர்களுக்கு விரோதமா ஆமான் சதி திட்டம் தீட்டி எல்லாரையும் அழித்து கொன்று போடும்படியா சட்டம் பாஸ் ஆன பொழுது இந்த மோர்தகாயும் சரி எஸ்தரும் சரி அவர்கள் உபவாசித்தார்கள், பரலோகத்தின் தேவனை நோக்கி வேண்டினார்கள். கர்த்தர் காரியத்தை மாறுதலாக முடியும்படி செய்தார். எந்த ஆமான் மோர்தகாய்க்காக தூக்கு மரத்தை செய்து வைத்து அதில் தூக்கி போட வேண்டும் என்று ராஜாவினிடத்தில் பேச போனானோ, அன்னைக்கு ராஜாவுக்கு தூக்கம் வராம அவன் கால வர்த்தமானங்கள் இப்போ நடந்துச்சு அந்த இதை பூரா எடுத்து வாசிப்பான். அரண்மனையில் என்ன நடந்துச்சு, யார் வந்தாங்க போனாங்க, என்ன நடந்துச்சு, இதெல்லாம் வாசி அப்படிங்கிறப்ப அவன் வரிசையாக வாசிக்கிட்டே வர்றப்ப ராஜாவுக்கு விரோதமாக அவரை கொல்லும்படியாக இந்த மாதிரி 2 பேர் சதி பண்ணாங்க. அதை மோர்தகாய் தான் கண்டுபிடிச்சு சொன்னார். அதனால ராஜா காக்கப்பட்டாருங்கிறத ரெக்கார்டு எழுதி வச்சுருக்காங்க. இதை வாசித்த உடனே ராஜா சொல்கிறாரு, கொஞ்சம் பொறு, மோர்தகாயை என்னை காப்பாற்றிருக்கானே, அவனுக்கு வெகுமதி எதுவும் கொடுக்கப்பட்டதா அப்படிங்கிறப்ப ஒன்றும் கொடுக்கப்படலைங்கிறப்ப ராஜா யோசிக்கிறாரு, என் உயிரை காப்பாற்றிருக்கிறானு, அவனுக்கு ஏதாச்சும் செய்யணும்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறப்ப அதிகாலையில் ஆமான் போகிறான். எப்படியாச்சும் மோர்தகாயின் மேலே குற்றம் சுமத்தி அவன் யூதன், அவனை தூக்கு மரத்தில் ஏற்றிட்டு அந்த யூத மக்களை பூரா அழித்து போடும்படியா அவன் திட்டம் போடுறதுக்காக அப்படி ஆனால் கர்த்தர் சூழ்நிலையை மாற்றிட்டார். அவனை கூப்பிட்டு, ராஜா கணம் பண்ணுகிற மனுஷனுக்கு என்ன செய்யப்படுங்கிறப்ப அவன் நினைக்கிறான் நம்மளை தான் உயர்த்தி வச்சிருக்காரு, ராஜா மோதிரத்தை எல்லாம் நம்ம கையில் கொடுத்துருக்காரு, நம்ம அதிகாரியாக இருக்கோம், அப்போ நம்மளை தான் உயர்த்த போகிறாருன்னு ராஜா கணம் பண்ணுகிற மனுஷனுக்கு ராஜா அவருடைய வஸ்திரம், அவருடைய தலையில் வைக்கக்கூடிய பொன்முடி, அவர் ஏறுற குதிரை, ஒரு பிரதானி நகர்வலம் ராஜா கணம் பண்ணுகிற மனுஷனுக்கு விதமாக செய்யப்படும்னு சொல்லி பறைமுறை சாட்ட வேண்டும் என்று தனக்கு புகழ் கிடைக்கும்னு அந்த ராஜா என்ன சொல்லிட்டாரு, இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் ஒன்று விடாமல் மோர்தகாய்க்கு அதை போய் செய்யணும்னு அவன்கிட்ட சொல்லிட்டாரு. அந்த பறைமுறை சாட்டுறது நீ தான் சாட்டணும் செய்யறப்ப அவன் துக்கத்தோட வீட்டுக்கு போறான். அவனுடைய மனைவியும் நண்பர்களும் சொல்றாங்க, நீர் மோர்தகாய்க்கு முன்பாக தாழ்ந்து போக தொடங்கினீர், அவன் யூத குலமானால் அவனுக்கு முன்பாக நீ தாழ்ந்து போவது நிச்சயம்.